நம்ம தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையை வந்து 2500 ரூபா பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க. அதில் வந்து நிறைய பேர் 60 வயசுக்கு மேலே கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்களே, நாங்களாம் என்ன பண்ணுவோம், போன ஆட்சியில் நாங்களாம் வாங்கிட்டு இருந்தோமே, இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தா எல்லாருக்கும் ஒட்டுக்கா கொடுங்க, அதே நீங்கள் எங்களை மட்டும் விடுறது, எங்களுக்கு தான் ரொம்ப அவசியம், எங்களுக்கு தான் வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க கேட்டாங்களே, அவங்களுக்குமான திட்டமும் வந்திருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் இந்த பக்கம் வந்து மகளிருக்கு, இந்த பக்கம் முதியோருக்குன்னு கொடுக்குறாங்க. அப்போ 60 வயசுக்கு மேலே வந்து மகளிர் திட்டம் இல்லை, அதுக்கு பதில் முதியோர் திட்டம் இருக்குது. முதியோர் திட்டம் எவ்வளோ தெரியுங்களா? மகளிர் திட்டமாவது 2500 தான், ஆனால் முதியோர் திட்டம் உங்களுக்கு 3000 கிடைக்குது. அப்போ உங்களுக்கு பெட்டர் தானே? ஒரு பக்கம் 2500னா இந்த பக்கம் 3000. நீங்கள் அந்த 2500 மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த 3000 கிடைக்க போகுது. அதை ரெண்டையும் பற்றியுமே நம்ம அறிவிப்பு பார்த்துடலாம். ஏன்னா இது வந்து முதியோர் திட்டம் அப்படின்னு இருந்தாலும் கூட இதை மகளிர் திட்டத்தோட சேர்த்து தான் சொல்லணும். ஏன் சேர்த்து நம்ம சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதில் மிஸ் ஆனவங்களுக்கு இதில் கிடைக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை கேட்க முதல்லாம் கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பதிலாக இருக்கும். இப்போ நம்ம டீட்டெயிலாக இதுக்கு என்ன பண்ணோம், அதுக்கு என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம டீட்டெயிலாக இதுக்கு என்ன பண்ணோம், அதுக்கு என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகளிர் உரிமை திட்டத்தில் ஆரம்பிக்கலாம். அது வந்து கடந்த ஆட்சியில் 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. வருஷத்துக்கு 12,000 ரூபா வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ஆட்சி 2500 ரூபா கொடுக்கறதாக வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. வாக்குறுதி கொடுத்தாங்க, ஆனால் இப்போ நிறைவேற்றிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இவங்களால நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கு. காரணம் என்னன்னா, 1,00,000 கோடி ஏற்கனவே கடன் இருக்கு. கடன் இருக்கக்கூடிய நிலையில இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. கடன் இருக்கிறது முன்னாடியே தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியும். தெரிஞ்சுதான் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதை வந்து சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாராலையும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. இது சாத்தியமா? ஏன்னா 15ஆம் தேதி வந்தாவே பேங்க்ல வந்துடணுமே, அப்போ இன்னும் 15ஆம் தேதி வரப்போகுது, இன்னும் 1-2 நாள் கூட இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி போடுவாங்க? அப்படி போட முடியுமா, இல்லை போட முடியாட்டினா மக்கள் அதிருப்தியில் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இன்னைக்கு நிறைய பேர் எழுந்திருக்கு. எல்லாரும் வந்து போடுங்க, சொல்லிட்டீங்களே எங்களுக்கு போட்டுருங்கன்னு சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களால புரிஞ்சுக்க முடியுது, கடனில் இருக்கிறனால தான் முடியல, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வந்து தயாராகிட்டு போடுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கடைசிக்கு அந்த 1000 ரூபாவாவது போடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து சிரமத்தில் இருக்கீங்க, நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் வந்து பண நெருக்கடியில் இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1000 ரூபாவாவது கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து 2500 கொடுக்க முடியாட்டினாலும் 1000ஆவது கொடுங்கன்னு இப்போ சொல்லி வச்சிருக்கிறனால இந்த மாதம் 15ஆம் தேதி 1000 ரூபா எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 15ஆம் தேதி காசு வருமா வராதான்ற இடத்துல குறைஞ்சது ஒரு 1000 ரூபாவாவது வருமாட்டு இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. முதல் விஷயம். ரெண்டாவது, அதே நேரத்தில் அந்த 2500 கொடுக்கறதுக்கான அவகாசம் கேட்டிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆட்சி ஏற்ற போது நாங்கள் வந்து ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவோம், எங்களுக்கு அவகாசம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கனால ஒரு சிலர் வந்து எங்களுக்கு திட்டம் கூட வேண்டாம், வேலை வாய்ப்பு ஏற்படுத்துங்க, அதை கொண்டே எங்க குடும்பம்லாம் பொழைச்சிக்கும், ஒருத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சா 10,000 ரூபாய்க்கு மேல மாசம் வருமானமே வரும், அப்ப இது 2000 ரூபாய் இருக்கிற இடத்துல அது 10,000 ரூபாய் வந்தா எப்படி இருக்கும் பாருங்க, அதை ஏற்படுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டுட்டு இருக்காங்க. பார்க்கலாம். கவர்மெண்ட்டுடைய முக்கியமான அறிவிப்புகள்ல ஒன்று இது. அதுவும் கடந்த ஆட்சியில வந்து நிறைவேற்றின ஒன்று, அதுதான் முக்கியம். கடந்த ஆட்சி கொடுத்துட்டு இருந்ததை இவங்க நிறுத்த மாட்டாங்க, ஏதோ ஒரு விதத்திலேயாவது என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. கடைசிக்கு ஒரு 1000 ரூபாவது என்ன பண்ணுவாங்க, கண்டினியூ பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இதுல அந்த 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களை என்ன பண்றாங்க, இந்த தடவை எடுக்கிறாங்க, மகளிர் உரிமை தொகையிலிருந்து எடுத்துடுறாங்கும் போது அவங்க என்ன பண்றாங்க, நாங்கெல்லாம் வந்து கடந்த ஆட்சியிலேயே வாங்கணுமே, ஏன் எங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, எங்களுக்கு தானே வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா முதியோர் ஓய்வூதிய திட்டம்னு சொல்லிட்டு 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு முதியோர் ஓய்வூதிய திட்டம்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணால் 3000 ரூபா வாங்க முடியும். ஒரு கார்டுக்கு ஒருத்தவங்க என்ன பண்ணலாம், வாங்கலாம். ஒரு ஃபேமிலியில் இருக்காங்கன்னா, ஒரு ஃபேமிலி கார்டில் இருக்கிறவங்க 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் என்ன பண்ணலாம், அதை வாங்கிக்கலாம். அதுக்கு ஏதாவது வந்து விதிமுறைகள்லாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும், இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இதை வந்து இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னு தெரியுங்களா, நாம் இதை கொண்டு போய் மகளிர் உரிமை திட்டத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இதுலேயும் பொருந்தும். இப்போ அது என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் பார்க்கலாம். போன இதுலேயே நம்ம பார்த்துருப்போம், மகளிர் உரிமையில் நம்ம என்னென்ன சொல்கிறோம், மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஜாபில் வேலையில் இருக்கக்கூடிய மகன்களோ இல்லை வந்து குடும்பத்தினரோ இருந்தால் அவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொன்னோமோ, அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா முதியோர் ஓய்வூதிய திட்டமும் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்கள் மகனோ இல்லை உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களோ கவர்மெண்ட் ஜாபில் நல்லா இருக்காங்க, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அதன் மூலமாக நல்லா வந்து சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட நபரே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் வேலையில் இருந்துட்டு அப்புறம் ரிட்டையர் ஆகிருக்காங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுலேருந்து பென்ஷன்
பென்ஷன்லாம் வந்துட்டு தான் இருக்கும். நிறைய சலுகைகள் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஜாபில் வேலைக்கு இருக்கவங்களுக்கு நிறைய விதத்தில் சலுகைகள் இருக்குது. அதனால இந்த சலுகைகள் கிடைக்காது. அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கவர்மெண்ட் ஜாப் ஒதுக்குவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வருமானம் சம்பாதிக்கக்கூடியவங்களாம் வீட்டில் இருக்கும்போது, வீட்டில் இருக்கிறாங்கன்னா ஒரு ரேஷன் கார்டு இருக்குது. அந்த ரேஷன் கார்டில் இப்போ உங்களுக்கு 2 மகன் இருக்குது, நீங்கள் வந்து அப்பா அம்மா இருக்கிறீங்க, ஒரு குடும்பம் இருக்குன்னா வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அப்போவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையும். அது இல்லாமல் உங்களுடைய ரேஷன் கார்டெல்லாம் பொறுத்து உங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மகளிர் உரிமை திட்டம் வந்து எதை வச்சு வந்து எடுக்கிறாங்கன்னா ரேஷன் கார்டுடைய அடிப்படையில் எடுக்கிறாங்க. ஒரு ரேஷன் கார்டில் இருக்கிற ஒரு பெண்மணிக்கு தான் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு ரேஷன் கார்டில் இருக்கிறவங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கக்கூடியதை வச்சு தான் இந்த பெண்மணிக்கு கொடுக்குறாங்க. இந்த பெண்மணிக்கு காசு கொடுக்கணுன்னா கூட மற்ற நபர்களை பார்க்குறனால அந்த முதியோருக்கு காசு கொடுக்கணுன்னா கூட மற்றவங்களையும் பார்ப்பாங்க. அப்போ அது வந்து எப்படி வரும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதனால வந்து ஒரே கார்டில் இருக்கிறவங்க வந்து மகளிரும் வாங்கிப்பாங்க, ஒரே கார்டில் இருக்கிறவங்க வந்து பெண்களும் வாங்கிப்பாங்களான்னு பார்த்தா அந்த மாதிரிலாம் இவங்க கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒன்று தான் வந்து என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. அப்போ வந்து நம்ம வந்து இந்த பக்கம் டபுள் டமாக்கா கிடைக்கும்லாம் நினைக்க முடியாது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரம்புகள் கொடுத்துருப்பாங்க. அந்த வரம்புகளுக்கு உட்பட்டு தான் என்ன பண்ண முடியும், வாங்க முடியும். அப்போ இதில் வந்தவங்க அதில் வரமாட்டாங்க, அதில் வந்தவங்க இதில் வரமாட்டாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு இதுலேயும் அதுலேயும் மாற்றி கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு அந்த மாதிரிலாம் வந்து ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. சொந்தமாக கார் வச்சுருக்கிறது, அவங்கள்ட்ட வந்து இவ்வளோ வந்து பேங்க்கில் வந்து ஒரு சேவிங்ஸ் இருக்குது, இல்லை வந்து இவ்வளோ வந்து அவங்க டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்காங்க, இவங்க எப்படிலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு இது வச்சுருப்பாங்க. அதை வச்சு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, கடந்த ஆட்சியில் மகளிர் உரிமை தொகையை கொடுத்தாங்க. அப்போ இந்த தடவை அந்த முதியோர் ஓய்வூதிய திட்டமும் அந்த மாதிரி தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ மகளிருக்கு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கோ அதே மாதிரி வந்து முதியோர்களுக்கும் இருக்கும். ஆனால் அதில் நான் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு இல்லையே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். உண்மையாலுமே நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அதில் நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஒரு கார்டில் இருக்கிற ஒருத்தவங்க தான் வாங்கியிருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த தடவையும் ஒரு கார்டில் இருக்கிற ஒருத்தவங்க முதியோர் திட்டத்துக்கும் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆயிடுவீங்க. அதனால் ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்தவங்க எலிஜிபிள் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் புதுசாக யாராவது நுழையணும்னு பார்க்கும்போது அவங்க வந்து அந்த க்ரைட்டீரியாக்குள்ளெல்லாம் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் வந்து ஒருத்தவங்களுக்கு கிடைச்சா ஒருத்தவங்களுக்கு கிடைக்காத மாதிரி தான் இருக்கும் குடும்பத்தில். அப்படி கொடுத்தா மட்டும்தான் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒரே குடும்பத்திலே எல்லாமே போயிருச்சுன்னா கிடைக்காம போயிருங்கிறனால இப்படி பண்ணியிருப்பாங்க. அப்போ 2500 ரூபா இந்த பக்கம், 3000 ரூபா அந்த பக்கம், ஒரே மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இப்படி விழுகும், அவங்களுக்கு அப்படி விழுகும். எதுவாக இருந்தாலும் பேங்க்கில் தான் போடுவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது கையில் கொடுக்குற காசு இல்லை. இதே பொங்கல் பரிசில் எப்படி கொடுப்பாங்க, நம்ம வந்து ரேஷன் கடைக்கு போவோம், போனோம்னா அவங்க வந்து பொருளை கொடுத்து காசை கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. இது அவங்களுக்கு அப்படி இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கு கரெக்டான ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மகளிர் உரிமை திட்டத்தை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ரேஷன் கார்டு வாங்குவாங்க, ஆதார் கார்டு வாங்குவாங்க, பேங்க் பாஸ்புக் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டுடைய இபி பில் வாங்குவாங்க. அதே தான் இங்கேயும் நீங்கள் கொடுப்பீங்க. முதியோர் திட்டத்துக்கும் அதே தான் கொடுப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய டீட்டெயில்ஸும் சேர்த்து கொடுப்பீங்க. இப்படி கொடுத்தா போதும். இதை வச்சு என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு அந்த ஸ்கீம்ஸ்குள்ளே கொண்டு வந்துருவாங்க. இதுக்கான ஃபார்ம் எப்போ வரும், எப்போ அப்ளை பண்ணலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தான் வந்து அறிவிப்பாங்க. ஏன்னா முதல்ல மகளிர் உரிமை திட்டத்தை வந்து அறிவிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதியோருக்கு அறிவிக்க போகிறதாக தகவல் வந்திருக்கு. அதனால் சீக்கிரமே அடுத்தடுத்து அறிவிப்புகள் வரும். வந்தால் என்னென்ன செய்யணும், எப்படி பண்ணணும், ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. ரொம்பலாம் கஷ்டம்லாம் இருக்காது. ஆன்லைன்லையா ஆஃப்லைன்லையா என்ன பண்ணாலும் சரி அதை நம்ம டீட்டெயிலாக போடுவோம். நம்ம ஆரம்பத்துலேருந்து இந்த மாதிரியான ஃபார்ம் ஃபில்லப்லாம் வந்து டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். பலரும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐஆரெல்லாம் வந்து 65 வயசு 70 வயசுக்காரங்களாவே நம்மளுடைய வீடியோ பார்த்து வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ரொம்ப எளிமையாக சொல்லித்தராங்கம்மா அப்படின்னு தான் சொல்லித்தராங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு எது வந்தாலும் ஈஸியாக சொல்லித்தருவோம். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. விரும்புகிறவங்க ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க.